பருவ காலத்தில் கோழி பண்ண வச்சுருவாங்க, கோழி வளர்க்குறவங்கலாம் எப்படி பராமரிப்பு பண்ணலாம் பருவ காலத்தில் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் டீ ஷாப்பு. பை மோட் டீ ஷாப்புங்கிற ஆப்பில் போய் பாருங்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கிக்கலாம். மற்ற பிளாட்ஃபார்மை விட இந்த பிளாட்ஃபார்மில் ப்ரைஸ் கம்மியாகவும் நல்லாவும் இருக்கும். வேணுன்றவங்க பிடிச்சவங்க போய் அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் லிங்க்கு. நீங்கள் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வாங்கி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலத்தில் கோழிங்கெல்லாம் ரொம்ப வெப்பம் தாங்க முடியாமல் நிறையா உயிரிழப்பு ஏற்படும். அந்த உயிரிழப்பெல்லாம் எப்படி தடுக்கலாம், வெப்பத்தை எப்படி கோழி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். முக்கியமாக பண்ணை வச்சவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்றது தான் இது. வெயில் நேரத்துலலாம் கோழிங்களுக்கு நம்மள மாரி வேர்வெல்லாம் வரப்போகிறது இல்லை. வெப்ப வெளியேறதுக்கு அது உள்ளே இருந்து கோழிங்க அப்படியே சீக்கிரம் அந்த மாதிரி செத்துடும். அதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணலான்றது தான் இது. ஃபஸ்ட்டு பராமரிப்பு எப்படி பண்ணுறதுன்னா, கோழி பண்ணைகளில் கூரை மேற்புறத்தில் ஷீட்டுக்கு போடுறத விட பனை ஓலை, தென்னை ஓலை இதை கொண்டு போட்டாலாம். இல்லைன்னா மேலும் அது கூரைக்கு மேலே சுண்ணாம்பு அடித்து விட்டால் வெப்பம் குறையும். அதேமாரி கூரையின் மேற்புறத்தில் அப்பப்போ நீர்லாம் தெளித்து விடலாம். அப்படி தெளிக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டு குறையும். அதுவும் தெளிக்கிறது அப்போ தெளிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த கொள்ளையெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி நீர் தெளிப்பான், அது கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்பப்போ அப்படி தண்ணி தெளிக்க கூலிங்காகவே இருக்கும். அதுமாரி கோழி பண்ணைக்கு வர குடிநீர் தொட்டிலெல்லாம் வெப்பம் ஏற்படாத அளவுக்கு தென்னை ஓலை, பனை ஓலை மேலே போட்டு மூடணும். அது மூடும் போது அது கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். அது இல்லைன்னா தொட்டியை சுற்றி சுண்ணாம்பு அடித்து விடணும். சுண்ணாம்பு அவ்வளோ சீக்கிரம் வெப்பத்தை இருக்காது, ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறோம். அதுமாரி தொட்டியிலிருந்து பண்ணைக்கு வர நீர்க்குழாயெல்லாம் பைப்பெல்லாம் கோணிப்பை போட்டு அது மேலே கோணிப்பை தண்ணி ஊற்றினா அந்த கூலிங்காகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சூடு ஏறாது. கோழிகளுக்கு நீர் ரொம்ப முக்கியம். அதனால அப்பப்போ கோழிங்களுக்கு தண்ணி எப்படி போகுது அப்படின்றது முக்கியம் பாருங்கள். அது அப்போ காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம், அதுக்காகவே முக்கியமாக பார்க்கணும். அதுமாரி பண்ணை பராமரிப்பில் கோழிகளின் மீது நீர் தெளிப்பதன் மூலம் வெப்பம் குறையும். கோழிகள் மேலே நீர் தெளிக்கலாம். அதுமாரி பண்ணையின் வெளிப்பகுதியில் இருப்புறமும் கோணி பைகளை தொங்க விடணும். பண்ணையின் சைடுலாம் அடைச்சிருக்கோம்ல, அது கோணிப்பை சுற்றி தொங்க விட்டு அது மேலே அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டால் இந்த கூலிங்காகவே இருக்கும். காற்றடிக்கும் போது கூலிங் காற்றாகவே இருக்கும். இல்லை அதுமாரி கோணி பண்ணை வச்சுருங்க எல்லாருமே பண்ணையை சுற்றி முக்கியமாக மரம் வைக்கணும். மரம் நடுறதுனால அந்த இடம் அப்படியே காற்றோட்டமாக கூலிங்காகவே இருக்கும். இதுதான் விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் தீவன பராமரிப்பு எப்படின்றத பார்ப்போம்.